மாறன் வீரா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்னது வீரா ஃபேமிலியில் வந்து நம்மளை இப்படியெல்லாம் அவமரியாதைப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் வீராவுக்கு வந்து தங்கமான மனசு நம்மளை வந்து காப்பாற்றுறா ஒவ்வொரு வாட்டிங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ஜெயலட்சுமி வந்து வீரா கிட்ட பேசுகிறாங்க. ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடெலாம் செய்யணும்ல. அம்மா நம்ம ரொம்பவே உரிமை எடுத்துக்கிறோமா. ஏற்கனவே வந்து வள்ளி வந்து நம்ம மேலே கோவத்தில் இருக்காங்க. அவர் வேற நம்ம ராமச்சந்திரன் ஐயா நம்மளால் அசிங்கப்பட்டு நின்றுருக்காப்புல. நீ இது மாதிரி தப்பு மேலே தப்பு பண்ணனா அந்த அம்மா கொஞ்சம் கூட நம்மளெல்லாம் மன்னிக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் யதார்த்தமாக வந்து வள்ளி வந்து எல்லா ரூம் பக்கமும் என்னது பேச்சு வார்த்தை கூட ஆள் இல்லாமல் இப்படி அமைதியாக இருக்கே, இது சரியில்லையே, அப்பனா எதுவும் திட்டம் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்படியே கீழே குடு குடுன்னு வராங்க. நம்ம வள்ளி வந்து பார்த்தா ரூமை ரெடி பண்ணுறத பார்த்துட்றாங்க. என்னங்க பண்ணுறீங்க? இதை பார்த்தா என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரில? தெரியாமலாம் இல்லைம்மா. வீரா, நீ ரொம்பவே வந்து கெட்டிக்காரி தான். ஆனால் அதுக்குன்னு இப்படியா? இது யார் வீட்டில் என்ன செய்வா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி, இந்த சடங்கெல்லாம் உங்கள் வீட்டில் தான் நடக்கணும்னு வீரா வந்து பேசுகிறாங்க. ஓ, இந்த அறிவெல்லாம் இருக்கா உனக்கு? ஏங்க இப்படியெல்லாம் மம்பளுக்குன்னு பேசுகிறீங்க? நான் மம்பளுக்குன்னு பேசுகிறேன்னா சபையில் வச்சு எங்கள் அண்ணனை மூக்கறுத்து விட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் தண்டபாணி காலில் வந்து உழுவ வச்சிங்க. ஒவ்வொரு அசிங்கமும் உங்களால் தான் எங்கள் குடும்பத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. எங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் டைப்பு. ஆனால் சிங்கம் போல் இருந்த மனுஷனை இப்படி பிரச்சனையாக்கி விட்டீங்க. தண்டபாணியோட பொண்ணு தான் எங்கள் வீட்டுக்கு வந்து மருமகளாக வந்திருக்க வேண்டியது. ஆனால் வரவிடாம பண்ணி விட்டீங்க. அப்படி என்னதான் வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்லி சொல்லி வந்து பேசி இந்த சம்மந்தம் பண்ணீங்கன்னு தெரில. கல்யாணம் ஆகி போச்சு, அதெல்லாம் எதுவும் பேசலை. நாங்கள் ஐயரை வந்து கூட்டிகிட்டு வந்து 4 கிழமையெல்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு தானே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இன்றைக்கி நாள் நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு நாங்கள் உங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி, சரிங்க தப்பு நடந்துச்சு மன்னிச்சிருங்க. என்னம்மா ஆகும்னா தப்பு நடந்துச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ராமச்சந்திரன் ஐயாட்டியே பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணங்கிட்ட எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் கொண்டு போகிறீங்க? அப்போ தானே அவருக்கு எல்லாம் தெரியும். அண்ணன் ஏற்பாடு வந்து பண்ணிட்டோம், இன்றைக்கி நல்ல நாள்னு சொன்னாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இது எல்லாம் தேவையானு வள்ளி வந்து கேட்குறாங்க. எங்கே நடந்தா என்ன, எல்லாமே நம்ம வீடு தானே ராமச்சந்திரன் வந்து பெரிய மனசு படி விடுறாங்க. நீ இது மாதிரி விட்டுக்கிட்டே இருக்க அவ்வளோதான் சொல்லுவேன். வள்ளி விடு வள்ளி, இதெல்லாம் சாதாரண விஷயம், இதுக்கெல்லாம் என்ன இருக்குது? அதெல்லாம் இல்லை, எல்லாம் நம்ம வீட்டு பசங்க தான், யார் செஞ்சால் என்ன, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் ஐயா வந்து சொல்லும்போது சரிம்மா, எப்போதும் அண்ணா உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இல்லைங்க உங்களோட ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து தான் எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கணும்னு நாங்களும் ஆசைப்பட்றோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போதைக்கு வேணான்னு வள்ளியே சொல்லிடுறாங்க. உங்கள் கடமையை உங்கள் வீட்லேயே வந்து இது மாதிரி பண்ணிக்கங்க சரிங்களா, நாள் கிழமையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்மணி வந்து கேட்டாங்க. அச்சச்சோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி மாடிக்கு வந்துடுறாங்க. இன்னும் ஒரு மாதம் கிட்ட வந்து வள்ளி வந்து தள்ளி போட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையாயிடுமே. ஏற்கனவே வந்து வாமிட் வந்து நிற்காமல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, அது வேற காட்டி கொடுத்துரும். இன்னொரு பக்கம் வயிறு வேற வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எதுவுமே வந்து பண்ணாலும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணி, இப்போதைக்கு எனக்கும் அவருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் தப்பிக்க முடியும். என்னடா பண்ணுறது, இப்படி ஒரு சத்திய சோதனையில் நம்ம மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம நம்ம கண்மணி யார்கிட்ட இதை சொல்லி என்னடா சொல்கிறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வீரா வந்து வராங்க. ஏய், அவங்க சொல்கிறதும் லாஜிக் படி கரெக்டு தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் வந்து முதல்ல எனக்கு இது மாதிரிலாம் ஃபங்க்ஷன்லாம் நடத்தக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா அந்த வீடு எனக்கு பிடிக்காத வீடு. கண்மணி, நீ இன்னமும் இதே மாதிரி தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க. என் சுச்சுவேஷனை எப்படி சொல்லி இவ்வளோ புரிய வைக்கிறது? சரி, இது மாதிரியே ஏதோ சொல்லுவோன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணி வந்து வீரா கிட்ட